என்ன மச்சி எத்தனாவது வாட்டி 50. ஆஃப் செஞ்சுரி இந்த வாட்டியே பிரேக்கப் ஆயிருமா? டவுட்டு தான்டா. ம் டேய் ம் ஏஆர்ஆர் பிஜிஎம் போட்டு ஸ்லோ மோஷனில் நடந்து வராளே, இவளும் நானும் 2 வருஷமாக லவ் பண்ணுறோம். ஆனால் இந்த 2 வருஷத்தில் லவ் யூங்கிற வார்த்தையை விட அதிகமாக நாங்கள் சொன்ன வார்த்தை லெட்ஸ் பிரேக்கப். திரும்பவுமா? இந்தா இது வரைக்கும் நீ எனக்கு கொடுத்த லெட்டர்ஸ், greeting கார்ட்ஸ், நம்ம சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ். இந்த பொண்ணுங்களுக்கு நமக்கு திரும்பி கொடுக்கணும்னு தோணும் போது ஏன் நம்ம செலவு பண்ண காசெல்லாம் ஞாபகம் வர மாட்டேது? இதெல்லாம் நான் உனக்கு ஆசாசியாக வாங்கி கொடுத்ததுரி. எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்கோ. நல்லா யோசிச்சுக்கோடி, நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது. புல்ஷிட். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியும், ஏன்னா நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபெமினிஸ்ட். என்னை விட்டு பிரிஞ்சு உன்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னேன். இதில் எங்கே ஃபெமினிசம் வந்துச்சு? இந்த பொண்ணுங்க நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. இவளை கூகுள் மேப்ஸில் ஃப்ளைஓவருக்கு மேலே போகணுமா கீழே போகணுமான்னு கரெக்டாக கெஸ் பண்ண சொல்லுங்கள், அப்போ ஒத்துக்கிறேன் இவ ஒரு இண்டிபெண்டன்ட் உமன். நம்ம 2 பேத்துக்கும் செட் ஆகாது ஹரி. சரிடி, இப்போ என்ன? நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. உன் குரலை கேட்காம, உன் கண்ணை பார்க்காம. நடிக்காதடா. இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, சரி விடுங்க. இப்போ என்னடி, நான் உனக்கு வேணாம் அவ்வளோதானே? ஆமாம், பை. பாய் பாய், கிளம்பு. இவளெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களா? என்னடா பிரேக்கப் ஆகாதுன்னு சொன்னேன், ஆயிடுச்சா? உனக்கு விடிவி தெரியுமா? இங்கே என்ன சொல்லுது? அதான் அதில் வர ஜெசிரா அவளுக்கு நான் வேணாம், ஆனால் நான் வேணும். புரியலையே. ஆர்ட் ஆஃப் பொசசிவ்னஸ்டா. அப்படின்னா? ஹாய். ஹாய். நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. என்னையா? நேற்று என் கனவுல பார்த்தேன். நீங்கள் சிரிச்சா செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. டேய் தள்ளு. நீ ஏன் இப்போ அவன்கிட்ட பேசின? எக்ஸ்கியூஸ் மீ, அவர் தான் என்கிட்ட வந்து பேசினாரு. உனக்கு இல்ல, அறிவில்ல? அவங்க வந்து நான் தள்ளுன்னு. அவங்க பேசலமா, நான் சொல்றது கொஞ்சம் கேள. எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஏன் அவன்கிட்ட பேசின? நீ எப்படி அவன்கிட்ட பேசுறான்?